ஓம் நமச்சிவாய. வணக்கம் நண்பர்களே, உங்கள் ஜோதிடர் தர்மராஜன். இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு எதை பற்றி என்றால் 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாத ராசி பலன்கள் வரிசையிலே காலபுருஷ தத்துவப்படி 8வது ராசியான விருச்சிக ராசியை பற்றி இப்ப விரிவா பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவா செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசிக்கான கிரகநிலை அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அதை பார்த்துடலாம். பொதுவா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறாப்ல, 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்துல கேது இருக்கிறாப்ல, 5ஆம் பாவகத்துல சனீஸ்வரர் வக்ர நிலையில இருக்கிறாப்ல, 8ஆம் பாவகத்துல குரு இருக்கிறாப்ல, 9ஆம் பாவகத்துல சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் மாதத்துடைய முதல் 15 நாட்கள் அங்க இருக்கிறாப்ல, 15ஆம் தேதிக்கு பிறகு 10ஆம் இடத்துக்கு வராப்ல. 10ஆம் அதிபதி சூரியனை பொறுத்த வரைக்கும் 17ஆம் தேதி வரைக்கும் ஆட்சி வீட்டுல வலுவா இருக்கிறாரு. 17ஆம் தேதிக்கு பிறகு லாபஸ்தானத்துக்கு வராப்ல. புதனை பொறுத்த வரைக்கும் 15ஆம் தேதி வரையும் தொழில் ஸ்தானத்துல இருக்கிறாப்ல 10ஆம் இடத்துல. 15ஆம் தேதிக்கு பிறகு லாபஸ்தானத்துல ஆட்சி உச்சம் பெறக்கூடிய நிலையில நல்லா வலுவா இருக்கிறாப்ல. ராசிநாதன் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 11ஆம் இடத்துல 13 நாட்கள் இருக்கிறாப்ல. 13ஆம் தேதிக்கு பிறகு விரயஸ்தானத்துக்கு வராப்ல. இதுதான் இந்த மாதத்திற்கான கிரகநிலை அமைப்புகள். அப்படி இருக்கும் பொழுது இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விரிவா பார்க்கலாம். பொதுவா ராசிநாதன் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்துல 13 நாட்கள் இருக்கிறாப்ல சனியோட பார்வையில. லாபங்கள் அப்படிங்கிறது பெருசா வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்ல 13 நாட்களை பொறுத்த வரைக்கும். ஏன்னா சனியோட பார்வையில இருக்கிறதால நீங்க என்னதான் முயற்சி பண்ணினாலும் அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய லாப நோக்கோடு வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்ல. அதாவது தெளிவான மனநிலையில நீங்க இருக்க மாட்டீங்க. சனியோட பார்வையில இருக்கிறதால மனக்குழப்பம் அப்படிங்கிறது ஏற்படும், தடங்கள் தாமதம் அப்படிங்கிறது ஏற்படும், தன்னம்பிக்கை இல்லாத சூழ்நிலையில நீங்க தள்ளப்படுவீங்க அப்படின்னு தான் பொதுவா சொல்லலாம். 13ஆம் தேதிக்கு பிறகு விரயஸ்தானத்துக்கு வர்றதால வீண் விரய செலவு அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும், ஆடம்பர செலவு அப்படிங்கிறது ஏற்படும், அத்தியாவசிய செலவு அப்படிங்கிறது இந்த மாதத்துல உங்களுக்கு அதிகமா இருக்கு. பொதுவா விரயஸ்தானத்துல செவ்வாய் இருந்தாலும் குரு பார்வையில இருக்கிறதால வீண் விரய செலவு பண்றதை விட சுப செலவு பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். குடும்பஸ்தானாதிபதி குருவை பொறுத்த வரைக்கும் 8ஆம் இடத்துல இருக்கிறாப்ல. ராசிக்கு 8ல குரு இருக்கிறதால அதை சகட தோஷம் அப்படின்னு சொல்றது. ஏற்ற இறக்கம் அப்படிங்கிறது இந்த மாதத்துல உங்களுக்கு ஏற்படும். நல்ல வருமானங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். ஆனா சேமிக்கக்கூடிய பழக்கம் பெருசா உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. தேவையில்லாத நபர்கள்ட்ட பேசுறது பழகிறது இது போல விஷயங்கள் வேண்டாம். கடன் கொடுத்தல் வாங்கல் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. ரொம்ப நாள் பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்படும். ஏன்னா குடும்பஸ்தானாதிபதி 8ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா குடும்ப பிரச்சனைகள் கொஞ்சம் முடிவுக்கு வரும் அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். 3ஆம் அதிபதி 4ஆம் அதிபதி சனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்துல வக்ர நிலையில இருக்கிறாப்ல. உங்களுடைய சுய ஜாதகத்துல சனீஸ்வரர் வக்ர நிலையில இருந்தாருன்னா முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய நிலை ஏற்படும். இளைய சகோதரருக்கும் உங்களுக்கும் ஒற்றுமை ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும். சிறுதூர பயணங்கள் மூலமான நல்ல லாபங்கள் ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும். 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறாப்ல. 4ஆம் அதிபதி சனீஸ்வரர் 5ஆம் இடத்துல வக்ர நிலையில இருக்கிறதால படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல இருந்து வந்த தடங்கள் தாமதம் அப்படிங்கிறது குறையும். இந்த மாதத்துல பல நபர்களுக்கு வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, வண்டி வாகனங்கள் வாங்குறது, 2 சக்கர வாகனமோ இல்ல 4 சக்கர வாகனமோ வாங்கக்கூடிய நிலைக்கு நீங்க தள்ளப்படுவீங்க. வீட்டுக்கு தேவையான அலங்கார பொருட்கள் வாங்கக்கூடிய நிலையும் உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கு. தாயாருக்கு உங்களுக்கும் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் அப்படிங்கிறது குறைந்து தாயாருக்கு பாத்தீங்கன்னா வீண் விரய செலவு அப்படிங்கிறது இந்த மாதத்துல குறையக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும். தாயாருக்கு உங்களுக்கும் நல்ல ஒற்றுமை ஏற்படக்கூடிய நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். 5ஆம் அதிபதி குருவை பொறுத்த வரைக்கும் 8ஆம் இடத்துல இருக்கிறாப்ல. பொதுவா குழந்தைகளுக்கு வீண் விரைய செலவு பண்ணக்கூடிய நிலை உங்களுக்கு அதிகமா இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமா நீங்க செலவு பண்ணக்கூடிய நிலை அப்படிங்கிறது ஏற்படும். அது பாத்தீங்கன்னா ஒண்ணு குழந்தைகளுக்காக செலவு பண்ணுவீங்க. அது படிப்பு செலவா இருந்தாலும் சரி, இல்ல மருத்துவ செலவா இருந்தாலும் சரி, இல்லைன்னா குலதெய்வத்துக்கு அதிகமா போயிட்டு வர்றது, அதன் மூலமான செலவு வர்றது, இந்த மாதிரியான விஷயம் உங்களுக்கு ஏற்படும். காதல் தோல்வி அப்படிங்கிறது பல நபர்களுக்கு இந்த மாதத்துல ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். ஏன்னா 5ஆம் அதிபதி குருவை பொறுத்த வரைக்கும் 8ல மறைஞ்சிருக்கிறாப்ல. பொதுவா சனீஸ்வரர் வக்ர நிலையில 5ஆம் இடத்துல இருக்கிறதால காதல் தோல்வி ஏற்படுறது. நான் ஏற்கனவே காதல் சேர்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல காதல் பிரிவு ஏற்படுறது, புதியதாக காதல் மலரக்கூடிய நிலையும் ஏற்படும். இருந்தாலும் இந்த மாதத்துல நீங்க காதலை வெளிப்படுத்துறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நேரம் சரியில்லை அப்படின்னு தான் பொதுவா சொல்லலாம். 6ஆம் அதிபதி செவ்வாயை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்துல 13 நாட்கள் இருக்கிறாப்ல. பிறகு விரயஸ்தானத்துக்கு வர்றதால அந்த விரயஸ்தானம் 13ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்தை பார்க்கறதால வண்டி வாகனங்களை போகும்போது பார்த்து கவனமா போங்க. தேவையில்லாத நபர்கள்ட்ட பேசுறது பழகிறது இது போல விஷயங்கள் வேண்டாம். ஆன்லைன் கேம் விளையாடுறதுல கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. தேவையில்லாத வம்பு வழக்கு வர்றது, கடன் வர்றது, பகை வர்றது, நோய் நொடி வர்றது, இது மாதிரியான விஷயங்கள் ஏற்படுறதால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க உண்டு உங்க வேலை உண்டு அப்படின்னு இருந்தாவே ரொம்ப நல்லது. 7ஆம் அதிபதி சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் பாக்கியஸ்தானத்துல 15 நாட்கள் இருக்கிறதால
திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் கை கொடுக்கும். அது முதல் திருமணமாக இருந்தாலும் சரி, இல்ல மறு திருமணமாக இருந்தாலும் சரி, திருமணம் சார்ந்த விஷயங்கள் கை கொடுக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது ஏற்படும். பிரிந்த கணவன் மனைவி கூட இந்த மாதத்துல ஒண்ணு சேரக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும். 15ஆம் தேதிக்கு பிறகு பாத்தீங்கன்னா காதல் தோல்வி ஏற்படுறது, கணவன் மனைவில சண்டை சச்சரவு ஏற்படுறது. இந்த மாதத்துடைய முதல் 15 நாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபேவரா இருக்கும். 15ஆம் தேதிக்கு பிறகு பாத்தீங்கன்னா ரொம்ப கவனமா இருங்க. அதில் காதல் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, இல்ல கணவன் மனைவியா இருந்தாலும் சரி, கொஞ்சம் எதிர்பாலினத்தை வரைக்கும் கொஞ்சம் பார்த்து கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது. 8ஆம் இடத்துல குரு இருக்கிறாப்ல. 8ஆம் அதிபதி புதனை பொறுத்த வரைக்கும் தொழில் ஸ்தானத்துல 15 நாட்கள் இருக்கிறாப்ல. பிறகு லாபஸ்தானத்துக்கு வராப்ல. பொதுவா திடீர் லாபம், திடீர் அதிர்ஷ்டம், பணப்புழக்கம் இது மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த மாதத்துல ஒரு சில நபர்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். அதாவது உங்களுடைய சுய ஜாதத்துல புதன் கேது சேர்க்கை இருந்துச்சு அப்படின்னா அவங்க மட்டும் கவனமா இருங்க. மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல லாபங்கள் ஏற்படும். ரொம்ப நாள் பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். அதாவது வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ், பஞ்சாயத்து, ஏதாவது நிலுவையில வழக்கு ஏதாவது இருக்கு அப்படின்னா இந்த மாதத்துல அது உங்களுக்கு ஃபேவரா முடியறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உருவாகும். 10ஆம் அதிபதி சூரியனை பொறுத்த வரைக்கும் அங்க திக்பலத்துல ஆட்சி வீட்டுல வலுவா இருக்கிறாரு 17ஆம் தேதி வரையும். இருந்தாலும் அங்க சூரியன் கேது சேர்க்கை அப்படிங்கிறது இருக்கிறதால பித்ரு தோஷம் அப்படின்னு சொல்றது பொதுவா தந்தை மகன் உறவு நிலையை பாதிக்கும். பூர்வீக சொத்து, பூர்வீக இடம், பூர்வீக சம்பந்தமான அங்காளி பங்காளி பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அரசு பணியில நீங்க இருந்தீங்கன்னா ரொம்ப கவனமா இருங்க. அரசியல்வாதியா நீங்க இருந்தாலும் ரொம்ப கவனமா இருங்க. அரசு பணியில இருந்தீங்கன்னா மேல் அதிகாரிக்கும் உங்களுக்கும் ஒரு சில மனஸ்தாபங்கள் வர்றது, வாக்குவாதங்கள் வர்றது, இடமாற்றங்கள் ஏற்படுறது, இது போல விஷயங்கள் ஏற்படும். அரசியல்வாதியா இருந்தீங்கன்னா பொதுவெளியில பேசும்போது பார்த்து கவனமா நீங்க பேசுறது ரொம்ப நல்லது. இந்த சூரியன் கேது சேர்க்கை உங்களுடைய சுய ஜாதகத்துல இல்ல அப்படின்னா பயப்பட தேவையில்லை அப்படின்னு தான் பொதுவா சொல்லலாம். லாபஸ்தானாதிபதி புதனை பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடத்துல புதன் கேது சேர்க்கை அப்படிங்கிறது 15 நாட்கள் இருக்கிறாப்ல. அதனால பேப்பர், பேனா ஒர்க்கு, ரிஜிஸ்டர் ஒர்க்கு, சைன் ஒர்க் இது மாதிரியான வேலைகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா 15ஆம் தேதி வரையும் கொஞ்சம் பார்த்து பொறுமையா நிதானமா செயல்படுத்துறது ரொம்ப நல்லது. 15ஆம் தேதிக்கு பிறகு புதனை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்துல உச்சம் அடைகிறாப்ல ஆட்சி வீட்டுல. அதன் பிறகு இந்த சைன் ஒர்க் சம்பந்தமா நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா நல்ல லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும். மூத்த சகோதரருக்கும் உங்களுக்கும் ஒற்றுமை ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும். 2வது திருமணத்துக்கு முயற்சி பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் 15ஆம் தேதிக்கு பிறகு முயற்சி பண்ணீங்கன்னா அது வெற்றி பெறக்கூடிய நிலை உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கு. நான் வெளிநாடு செல்ல முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன், இல்ல வெளியூர் செல்ல நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு வேலை கிடைக்கல, எனக்கு எப்பதான் வேலை கிடைக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வேலை இல்லாத நபர்களுக்கு வேலை கிடைக்கும். வெளிநாடு செல்லக்கூடிய நிலை ஏற்படும். வெளியூர் சென்று வேலை செய்யக்கூடிய நிலையும் உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கு. விரயஸ்தானாதிபதி சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 9ஆம் இடத்துல இருக்கிறாப்ல. 15ஆம் தேதிக்கு பிறகு தொழில் ஸ்தானத்துக்கு வர்றதால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உள்ளூர்ல நீங்க வேலை தேடுவதை விட வெளியூர் சென்று வேலை பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதத்துடைய முதல் 15 நாட்கள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அயன சயன போகம் அப்படிங்கிறது சிறப்பா இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது சிறப்பா இருக்கும். 15ஆம் தேதிக்கு பிறகு மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது. உங்களுடைய சுய ஜாதகத்துல சுக்கிரன் கேது சேர்க்கை இருக்கு, சூரியன் கேது சேர்க்கை இருக்கு, புதன் கேது சேர்க்கை இருக்கு அப்படின்னா இவங்க மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. அந்த சேர்க்கை உங்க ஜாதகத்துல இல்ல அப்படின்னு அதை பத்தி நீங்க பயப்பட தேவையில்லை என்று கூறி மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன்.